கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் ஓகே, சிங்க்கு ஒரு செகண்ட் டிஃப்ரென்ஸ் தானே. ஸோ நானும் ரொம்ப நேரமாக ஒரே ஒரு மிஷினை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். என்ன மிஷின்னா என்னது, ஓப்பன் ஏர்செனலா, அது 5 டைம் ஓப்பன் பண்ணோம், 4 டைம் ஓப்பன் பண்ணிட்டேன். இன்னும் ஒரே ஒரு தடவை ஓப்பன் பண்ணோம். 3 மேட்சாக போடுறேன், 3 மேட்சாக போய் பல்பு தான் வாங்கி நிற்கிறேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே செத்து போயிடுறேன். ரேங்க் மேட்ச்சில் சரி அட்லீஸ்ட் ஒரு கில்லாத எடுத்துட்டா ரேங்க் ஏறுமேன்னு சொல்லிட்டு நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். பட் அந்த ஆர்செனல் ஓப்பனாக இருக்கிறதுக்கு ஒரு டைமிங் இருக்குல்ல, அந்த டைமிங்குள்ளேயே நான் சொல்லி சாவடிச்சிட்றானுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அந்த ரெக்கார்ட் பண்ணி வீடியோவும் அது மிஷின் முடிக்கணும்ல, அதுவும் கேன்சல் ஆகி போச்சு. சரி அடுத்து ஒன்று ரெக்கார்ட் பண்ணேன், அதுவும் வேலைக்கு ஆகல. அடுத்து 3வது ஒன்று ரெக்கார்ட் பண்ணேன், அதுவும் வேலைக்கு ஆகல. இப்போ 4வது அட்டெம்ப்ட். இந்த அட்டெம்ப்ட்லையாவது நம்ம எப்படியாவது அந்த மிஷினை முடிக்கிறோமான்னு பார்ப்போம். எஸ்டிமேட் டைம் வேறு ரொம்ப எடுக்கிறாங்க, வர சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கு போல். என் மூஞ்சி மூஞ்சி மாதிரி தான் தெரியும். ஏன்னா இந்த வீடியோ நான் 3 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். சாயந்தரம் கிடையாது, நைட்டு 3 மணிக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிடும். ஓகே, என் மூஞ்சி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆச்சுன்னா இந்த பெட்டு எதுக்கு வாங்கன்னு நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்ருக்கேன். பக்கத்தில் இருக்க இனிமேலாம் காட்டி கொடுக்குச்சு. பட் மோஸ்ட் ஆஃப் டைம் பக்கத்தில் இருக்க இனிமேல் காட்டி கொடுக்க மாட்டேங்க. டேய் நான் இருக்கிற நிலைமையில எவனே வந்து இருக்கிறீங்களா? யாரா விஎஸ் என்னோட யூடியூபரா? என்ன எதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரில் காட்டுது? நான் வந்து ரொம்ப பெரிய கேப் விட்டேன் இந்த ஃப்ரீ ஃபயரில். அதுலேருந்து என்ன ஆயிடுச்சு, 20% நான் கொடுக்கவே அவங்க கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து அப்பப்போ கொஞ்சம் லேக் ஆகுது கை காசு. ஸோ சார் வேறு சம் லேக். அதான் இப்போ நான் ஸ்டார்டிங்லேருந்து க்ரோ ஆகிறத நீங்கள் இந்த யூடியூப் வீடியோவில் பார்க்கலாம். மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இந்த நம்பிக்கையை வீண் போகாமல் இருக்க வரைக்கும் சந்தோஷம். எங்கே இறங்கலாம்? ரஸ்டவுன் எத்தனை பெருசாக ஒன்று இறங்கல. ஒன்றும் பாக்ஸிங் ஜிம் இங்கே தான் குதிக்க போகிறோம். எத்தனை பேர் குதிக்கிறானுங்க? ஆனால் எங்கே குதிக்கிற போலையே, வேற எங்கேயே குதிக்கிறானுங்க. எங்கேயே குதிக்கிட்டோம். நம்ம வந்த வேலையை பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு கில் எடுத்துகிட்டு அப்படியே ஆர்செனல் எப்படியாவது ஓப்பன் பண்ணி மிஷினை முதல்ல முடிக்கிறோம். ஷீல்டாக ஆக்டிவேட் ஆகுமா இந்த கன்? இப்போ தான் நான் பார்க்குறேன். இது எப்படி என்ன ஒரு எனிமி கிடச்சா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்த ஒருத்தன் வராமல் போல. வேலைக்கு ஆகுது போல இந்த கண்ணு. நான் கூட சுட்டு சரியா விளையாடலான்னு பார்த்தா எங்கே ஹாஸ்டல் கீயை வாங்கிட்டு முதல்ல நம்ம வந்த மிஷினை முடிப்போம். பைபிள். ஆனால் அவனே தான் 2 டைம் ஃபர்ஸ்ட் டைம் 2 தடவை நம்மக்கிட்ட ஒரே ஆள் தான் கில்ல வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். போய் குச்சிருப்பான் போல். டக்குன்னு இது காட்டுவோம். பரவாயில்லப்பா, அந்த கிட் இப்படி யூஸ் ஆகுது. ஒரு டைம் ஆகுமா? 800 காயின் வேணுமா? சரிங்க, அது வரைக்கும் ரூட்டாக தான் அடிப்போம். எவனா வந்துட போகிறான்டா. இங்கே அங்கே இருக்குல்ல. கொஞ்சம் லேக் ஆகுது என் ஃபோன். வர லைட்டாக நல்ல வேலை எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. எப்படியாவது ஓப்பன் பண்ணிடணும். ஒரு தடவை ஓப்பன் பண்ணிட்டா வந்துட்டான். எங்கே இருக்கானு தெரியல.
சத்தம் மட்டும் கேட்குது, ஆள் எங்கே இருக்கான்னு தெரியலையே. சரி, இப்போ முதல்ல வாங்கிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். எடுத்தோடனே அவுட் ஆகிட்டுனா இந்த வாட்டியும் வேலைக்கு ஆகாதும். வாங்குற வேலையை வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். ஏமனு வந்தாலும் வேலைக்கு ஆக மாட்டேன். கீ வாங்கியாச்சு, போகிறோம், திறக்கிறோம், மிஷினை முடிக்கிறோம். எவனோ தவங்க ரொம்ப நேரமாக சுட்டுட்ருக்கான். போகாத, மிஷினை முடிக்கிற வேலையை போடுறான். ஐயே செவனே மிஷினை பிடிக்க தானே போனேன், எங்கேருந்து போட்டான் பைத்தியக்காரன். ஐயோ இதுக்கு தான் -4டா. ஒரு முதல்ல மிஷினை முடிச்சுட்டு தான் கில்லே எடுக்க போகிறேன் பாரு. இந்த வாட்டி நான் வேலைக்கே ஆகாது போல. இது மிஷின் டக்கு டக்குன்னு முடிச்சு அடுத்த லெவல் போவான்னு பார்த்தா வேலைக்கு ஆகாது போல. ஃபோக்கஸ் கொடுத்துக்கிறான். கில்டில் போயிருந்தான். இந்த கில்டு ஸ்டோர் எதுக்கு தான் வச்சுருக்கானுங்கன்னு தெரில. ஒரு தடவை கில்டு ஸ்டோரில் போய் இருக்கிற மொத்த இதையும் வாங்கிடுவேன் நான். ஒன்று கூட ஓட்டிக்க மாட்டேன். இவ்வளோ கொடுத்துருக்கேன் நான் அந்த வாட்டி. ஹேங் ஆன் டைட். இப்போ வாங்கடா டே, மேட்ச் இதே வேலையாக போயிட்டு. 2 days நம்ம பாஸ் எக்ஸ்பைரி ஆகுது. ரிக்வஸ்ட் கொடுத்துக்கிறாங்களா அப்ளிகேஷன். 57வது லெவல். தம்பி நான் 100பா. ஸ்டார்ட் ஆகி தொலையாது இது டக்குன்னு. 19 நிமிஷம். அதுக்கு நீங்கள் ஏன் முடிஞ்சதான் பார்க்கணும். என்ன ஆயில் கையில் தரணும்னா படுத்திருந்தோடனே மார்க் ஆகி போச்சு. போன வீடியோவில் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இல்லைல்ல, சரி என்ன பண்ணேன், இந்த பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணி அதை அப்படியே கட் அவுட் போகிற மாதிரி பண்ணேன். அது என்ன ஆயிடுச்சு, என் மண்டைக்கு அந்த லைட்டிங்க்கு அதுக்கும் என் மண்டையோட தூரத்து ஃபுல்லாக வந்து அந்த லைட்டிங் இவ்வளோ வெள்ளையாக தெரியாது. நானும் போய் பார்க்குறேன், என்னடா இது வீடியோவில் ஸ்பெக்டாக இருந்த மாதிரி தெரியுதுன்னு பார்த்தா அது லைட்டிங்கு. கொஞ்சம் நேரத்தில் இல்லை. ஏன்னா அதிகமாக நான் கண்ணாடி பார்க்க மாட்டேன். நான் இங்கே என் ரூமில் கண்ணாடியே இருக்காது. எப்படா பார்க்கணுன்னா ஃபோனில் தான் பார்ப்போம் மூஞ்சியவே. திடீர்னு வீடியோவில் பார்க்குவோம் லைட்டாக டெவலப் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறப்ப பேச தெரில. அது எடிட் பண்ணுறப்ப தெரியல. திடீர்னு பார்த்தா வீடியோவில் பார்க்குறப்பா அது மாதிரி. ஐயோ ஒழுங்காக பேசவே வரல. வீடியோ வேறு எடுத்து போட்டுனுங்கிறேன். அது என்ன பண்ணுறது, பழகிக்கோங்க. இல்லை நான் டெவலப் பண்ணிக்கிறேன். ஓகே, முக்கால்வாசி பேர் குதிக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு பீக்கில் தான் நிறைய பேர் குதிப்பான்னு நினைக்கிறேன். ஒன்று பீக்கில் குதிச்சு கில்லை எடுப்போம், இல்லை மிஷினை முடிப்போம். இந்த மேப்பில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சில சமயம் கரெக்டான இடத்துல ஊந்துடுது. சில டைமத்தில் ரொம்ப தூரத்தில் போகும்போது கட்டுப்பாக வந்துட்டு ஏன்டா அவ்வளோ தூரத்தில் போட்டிங்கன்னு. என் மிஷினை முடிக்கிறதுக்காகவே பக்கத்துலேயே கொடுத்துக்கிறானுங்க எனக்கு. ஆனால் எனக்கு வாங்க தான் முடியாது. எனக்கு காயின் கொடுத்து வாங்கணும்ல. இல்லை இப்போ உடனே பேக் இந்த மாதிரி தான் வந்துடும். ஒரு தடவை நானும் இவ்வளோதான் போகலன்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிட்டேன். போய் பார்த்த அப்புறம் தான் தெரியுது அது இன்னும் இருக்குது. நம்ம லைட்டாக அந்த ஒரு ஃபஸ்ட் லெவல் பேக் வந்துடுதா, அதனால அதை நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது. நல்லா ஒருத்தவனே காணோம். What is going on here? Nobody is here. உள்ள வரான் பாக்கி. டேய் இங்க தானே இருக்கேன் நான், அதை பார்க்கலடா நீ. முடிச்சிட்டான். எங்கன்னா திரும்ப வரதான் அவங்களுக்கு ஒரு மிஷினை முடிக்கிறதுக்குள்ளே நான் படுற அவஸ்தைக்குது. யோயோயோப்பா ஆல்ரெடி என்ன எல்லாம் ஃபேக்ட்ரியிலே குதிக்கிறானுங்க. மேப்பில் அடுத்து எங்கே இருக்கு?
அழகாக போனால் ஒரு கிளி கிடைக்குன்னு நினைக்கிறேன். மேலே படுத்துட்டுக்கிறான். பார்க்காதடா, ஓடிடுறா. பார்த்துட்டா. ஐயோ வரானே. கன் இல்லையே. எத்தனை எவ்வளோ வாட்டி சுற்றுறேன். செத்த ஓர ஓடிரு. போட்டு சட்டை போட்டுருக்கலாம் போலியே. அங்கே பாடுறா, பக்கத்துலேயே இருக்கான் பாடுறான். நான் ஓனை விட்ட போடுறான். நீ என்கிட்ட வாழ லூட் அடிக்க சொங்கி சாம்பாரோட. ஐயோ, ஒரு மிஷினை முடிக்கிறதுக்குள்ளே ஏன் இவ்வளோ கஷ்டமாகுதுன்னு தெரியல எனக்கு. ஒன்று நம்ம கை சும்மா இருக்க மாட்டேங்குது, இல்லை வரவங்க கை சும்மா இருக்க மாட்டேங்குது. ப்ளே 1 PR ரேங்க் மேட்ச் டு கெட் போனஸ் ரேங்க் பாயிண்ட்ஸ். ஆனால் ஒன்று தான் செலக்ட் பண்ண, நீங்களே செலக்ட் பண்ணுவீங்க எல்லாத்தையும். இது எதுக்கு தான் கொடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் கடுப்பாக இது ஒரு தடவை சும்மா அந்த ரெட் நோட்டிஃபிகேஷன் காட்டுறது. ரேங்க்கு ரேங்க்கில் ஒன்றுமே காட்டலையாடா. ரெட்டில் காட்டுறீங்க. அவனே ஒரு எஸ்டிமேட் டைம் மட்டும் போட்டுருவானுங்க. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். வாட் இஸ் திஸ்? பட் இதை நம்ம மூவ் பண்ணிக்கலாம் போல, எனக்கு இப்போ தான் தெரியும். ஒரு மரியாதை சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. நிக்கி தேங்க்யூ ரீலோட் ஸ்பீட் அண்ட் ஹீலிங் டிடெக்ஷன். ரொம்ப நேரம் பண்ணுறாங்க எனக்கு வர கொஞ்ச நாளாக. கொஞ்ச நேரமாக பண்ணுறீங்க. டேய், பார்க்குறவங்க கடுப்பாயிட போகிறானுங்களா? பார்க்குற 4-5 பேரையும் தொட்டி விட்ருவோம் போல நீங்கள் பண்ணுற வேலைக்கு. எதையும் இவ்வளோ ஒருத்தரம் கொடுக்குறானுங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஒன்றுமே இருக்காது, சிம்பிளாக இருக்கும். இப்போ சும்மா அங்கங்கே ஒன்று கொடுத்துட்ருக்கானுங்க. போயா பாஸ்க்கு போட்டு போய் கடைசியில் எங்கள் ரேங்கே வேணாடா, பேட்டில் ராயில் போய் நான் அதில் போய் ஆப்ஷனில் ஓப்பன் பண்ணிக்கிறேன்டா. அதில் ஓப்பன் பண்ணாலும் கணக்கில் வரும் தானே ரேங்க். அதான் ரேங்க்கில் அதை மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும். கடுப்பேத்துறாம விளையாடு. அப்புறம் எவ்வளோ வாட்டி நானும் போடுறேன் சும்மா. க்ளோவாலுக்கு ஸ்கின் இருக்குது. இந்த ஸ்கின் இதே ஓகே தான். ஸ்கேட் போர்டுக்கு ஸ்கின் வச்சுருந்தா இந்த ஸ்கின் வைக்கலாமா? இது ஓகேன்னு நினைக்கிறேன். இது ஓகே. அப்பா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மேட்ச் உள்ள போனானுங்க. போன மேட்ச்சில் நான் கரெக்டாக சுற்றிட்டே தான் இருந்தேன். என்ன பண்ணி அவன் இவனை சுற்றிருந்தான். இவனை சுட அவன் இன்னொருத்தன் வர பேசாமல் திருப்பி க்ளோவால் போட்டு மெடிக்கெட் போட்டுருக்கலாம். அப்போ தான் யோசித்தேன், சரி நான் மிஷினை முடிக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் ஓடி இந்த வாட்டிலாம் விடாமல் ஃபஸ்ட்டு மிஷினை முடிக்கத்தான். டூரேஷன் கண்ணு வெள்ளாரவங்க கூட வச்சிருக்க மாட்டான், சும்மா இருக்கிற நான் தான் வச்சுக்கிறேன். எலிட் பாஸ் போடுறது, கண்ணு வாங்குறது, லூசுத்தனத்தில் வெள்ளார கேமுக்கு எதுக்குறா இவ்வளோ பண்ணுறேன்னு இன்னைக்கு நானே என்ன கேட்குறேன் தான் அடிக்கடி. பட் வாட் டு டு. ஸோ இந்த வாட்டியாவது சீக்கிரமாக மிஷினை முடிக்கணும். பக்கத்தில் ஆஸ்ட்ரோனல் இருக்குது. ஆஸ்ட்ரோனல் எத்தனை பேர்கிட்ட நம்ம அடி வாங்க போகிறோன்னு தெரியல. ரெடியாக இருந்துப்போம் அதுக்கும். பிகாஸ் வி கோனா ஆல்வேஸ் ஃபேஸ் த ஃபைட். கரெக்டாக அங்கே இருக்குதா? என்ன பேர் இறங்கண்ணா இங்கே? எங்கடா ஒருத்தர் நீங்கள் காணும்? நடக்காத காரியமாச்சு. ஒருத்தன் இறங்கிட்டான். கரெக்டாக போகிறோம். இறங்கினோடனே ஷார்ட்டு கன்ஃபார்ம்.
இந்த அளவு தான். அப்பப்போ இந்த ஃபஸ்ட் லெவல் பேக் வந்துடும், நம்ம இதில் எடுக்கவே முடியாது. கரெக்டாக போய் நின்று தான் எடுக்க முடியும். எங்கே ஒருத்தன் சுட்டானே, அவனை ஆளே காணும். அது ஒரு காப்பில் சார் ஐயோ சொதப்புதுங்களே. இங்கே தான் இருந்தான் தம்பி செத்துரு. ஜெய் ஓ நான் தானே அது. இல்லை திடீர்னு ஒரே ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி இருந்துச்சா, அதான் லைட்டாக ஷாக் ஆகிட்டேன். என்னடா ஒரு பாயிண்டில் வச்சு செஞ்சு விட்டீங்களாடா நீங்கள். நேராக போகிறேன், 4th லெவல் வெஸ்ட் எடுக்கிறேன், குரோஸா எடுக்கிறேன். எவனும் கடவுளே போடாமல் இருக்கணும். என்ன இறங்குற வரைக்குமா அது மாறுறம்மா வந்துட்டேன். பாஸ்ட் இதில் நல்லா வரான் பாருங்க. என்ன அவ்வளோ குளோவால் போட்டுக்கிறானுங்க. இந்த பெட்டு வேற கீழே குதிக்கிறவங்கள தான் காட்டும் போலையே. ஒரு இனிமே கூட வர உள்ள ஏன் இந்த கத்துறானுங்க. வந்துட்டான். ஓகே ரீச் ஆகிட்டு கொஞ்சம் விளையாடுவோம். சார் என்ன சுட்டான்டா தம்பி ஆல்ரெடி நான் இதுப்பா. என்னடா இப்போ பார்த்தல சொல்லிச்சு நான் ஓப்பனா அப்போ டக்குன்னு ஒரு மிஷினை முடிச்சு தான் போகணும். அடுத்து 10 எழுத்து அவனா சுட்டா ஹெல்த்து கூட குறையுமா? டேய் வாட் ஆர் யூ டூயிங் கைஸ்? வாட் ஓ மை காட், கெட்ட வார்த்தைலாம் வாயில் வருது. இல்லை என்ன ஹெல்த்து மொத்தமாக குறைச்சி விட்டான்றானுங்க. ஆஸ்டன் லோப் ஆகிடுச்சு. எப்படியாவது போய் ஓப்பன் பண்ணணும் முதல் வழியாக. ஒரு கிலோ கூட ஒரு பேர் எடுத்துருக்காங்க. வந்துடு அழகான இடம். ஐயோ டேய் ஏன்டா அங்கே அழகாக இறங்கிருக்கலாமேடா. ஏன்டா இப்படி அவன் உயிரை வாங்குறீங்க நீங்கள்? சனியாக முடிச்சோனுங்களா? பைத்துக்கார கூம்பிட்டீங்களா? நான் போய் எங்கேருந்து போய் இந்த கீ வாங்குறது? கீ வேறு வாங்கணும், அதை வாங்கிட்டு ஓப்பன் பண்ணணும், அது வேலையாக வேறு. ஆஸ்ட்ரான் டைமிங் ஓப்பன் ஆகிடுச்சு தானே? இப்போ போய் நின்னாலே ஓப்பன் ஆகும் தானே? அப்படி தான் நினைக்கிறேன். சரி இது போகிற அந்த காயினுக்குது. என் மிஷினை முடிச்சா தானே எனக்கு அடுத்த வேலையை. இப்போ அப்படியே என் டைமிங் ஓப்பன் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லைனா காசு கொடுத்தா கீ வாங்கணும் போல். ஓ சரி அதானே பார்த்தேன். நான் கீ இல்லாமல் கொடுக்குறானுங்களே ஓப்பனிங். Successfully our mission is going to be completed. அப்பா ஒரு டே வாங்கினா அந்த கீயை போகிறோம், ஓப்பன் பண்ணுறோம். போயா போஸ்டில் எதனா வாங்குகிறோம். வாங்க போகிறோம் நாங்கள். லாக் ஏப்பா இந்த மிஷினை முடிக்குது. நான் பட்ட அவஸ்தைக்குது. ஐயோ
எந்த கன் எடுக்கலாம்? ஷார்ட் கன் என்ன அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை, அதுதான் யூஸ் பண்ணலாம். இந்த கன் இருந்தால் இந்த கன் தான் நமக்கு கரெக்டு. போங்கடா, வர போகிறேன்டா. காலான சாப்பிட்டுப்போம். யூஸ் ஆகும். இன்னும் டாப் 10 கூட வரலடா நான். ஓகே, இதுக்கப்புறம் என்ன சுட்டா என்ன சொல்லனா என்ன? இதுக்கப்புறம் கிளாஸ் கோட் தான் அதிகமாக இருக்கும். கிளாஸ் கோடில் தான் கண்டென்ட் அதிகமாக கிடைக்குது. எல்லாம் ரொம்ப நேரம் சர்வை பண்ணோம், பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது. கிளாஸ் கோட்னா ஈஸி, டக்குறன்னு வரவானுங்க போடுவானுங்க, முடிஞ்சிடா, அடுத்துடா, அப்படிடா இப்படிடான்லாம். இதில் ரொம்ப நேரம் சர்வை பண்ண வேண்டியதாகுது. சும்மா பேசுறது இப்போ நாத்துறது வரமாட்டேன். ஓ கமான் கமான் கமான், எவரால் மாட்டுங்க, சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் போய் கிளைம் பண்ண வரேன். ஒன்று நான் சாகணும், இல்லை அவன் சாகணும். இனிமேல் வாண்டடாக வர வைக்கிற ஒரே இடம் இங்கே தான். அதான் நம்மகிட்ட level 4 வெஸ்ட் இருக்குது. இதுக்கப்புறம் அங்கே என்ன கிடைக்க போகுது? இருந்தாலும் போவோம். நான் சொல்கிறீங்க, எவனோ ஒருத்தன் இருக்கான் இங்கேயோ. சத்தம் கேட்குது, ஆனால் ஆளை காணோம். ஓடிட்டானா? எங்க அடிக்கிறான்? Where is he standing from? எங்க காணோம். ஓடும். எங்கதான் இருக்கானே தெரியல. ஐயா சேவ் சொல்லி செட் சாப்பிட்றா. இதுமாதிரி எனக்கு வேறு ஒன்றும் இல்லையே. ஓ இவ்வளோ குசுரா சாமி. செத்தான் சிவனாண்டி. டேய் எந்த பக்கம் ஓரனே தெரியாம ஓடின்னு இருக்கிறேன்டா. ஐயோ கொசு தொல்லை வேறு தாங்க முடியலையே. எதனா கொடுங்கடா வண்டியாவது கொடுங்கடா. டே அடப்பாங்களா, செத்தண்டா. இங்கே தான் செத்தேன் கன்ஃபார்ம். அதான் அந்த காரில் போய் அப்படியே மெடிக்கெட் போட்டு எப்படியா ஓடிடணும். கரெக்ட். என் நேரம் எல்லாம் கொசுத்தொல்லை வேறு தாங்க முடியல. நல்லா ஓட்ட சார் வண்டி. கொடுங்க முடிஞ்சா. 23 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் ஒரே ஒரு மிஷன் முடிக்கிறதுக்காக. எப்படா விளாட்றீங்க? ஓகே, ஃபைனலாக மிஷன் முடிக்கப்பட்டது. 460 இது இருக்கு. அடுத்ததாக இந்த க்ளோவால் கொடுப்பாங்க. பர்மனெண்ட்டாக கொடுத்தா கூட பரவாயில்ல. கிளைம் இதுதாங்க. உங்ககிட்ட நான் ரொம்ப எதிர்பார்த்தேனடா. லெவல் 7 தான் கொடுப்பீங்களோ? அடுத்த கட்ட மிஷன் என்ன? 40 நிமிஷம். இன்னொரு 6 நிமிஷம் போட்டால் முடிஞ்சுது. அடுத்து இன்னொரு 1/4 ஹவர். இந்த வீடியோவை ஒரு மிஷன் முடிக்க 1/2 மணி நேரத்தை வீணாக்கியதால் இத்துடன் முடிவு க்ளோசிங். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த மொக்க வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. என் தூக்க கலக்கத்தில் மூஞ்சில் இருக்கிறதால் தூக்கம் போகிறேன். அவ்வளோதான், பை. அப்படி இருங்க, சிங்க்லேயே ஆஃப் பண்ணுவோம், அப்போ அது இன்னும் கரெக்டாக இருக்கும்.